பாருங்க, இந்த கிடக்கு பாருங்க மாங்காய். அப்புறமா மேலே கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் பாருங்க, கிடக்கு பாருங்க. அங்கங்கே ஒவ்வொரு காயாக கிடக்கு. சரிங்களா, நமக்கு பிடிச்சதை பறித்து சாப்பிடலாம். பாருங்க, பாருங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு காயாக கிடக்கு. அங்கே பாருங்க, இதான் நம்ம தோட்டம். ஏற்கனவே பல டைம் காமிச்சிருக்கோம் நம்ம தோட்டத்தை. பாருங்க, எல்லாம் மாமரம் தான். மழை பெஞ்சோடனே கீழே பாருங்கள் அப்படியே என்ன சொல்கிறதா, இதெல்லாம் வந்து மூக்குரட்டை கீரை. இதெல்லாம் அவ்வளோ இந்த பல கீரை போட்டு காய்ச்சலுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். கிராமத்துகளில் பலகீரை கடையல்னு சொல்லி கடைஞ்சி கொடுப்பாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். முருங்கை மரத்தில் பூரா நெத்தாயிருச்சு. நம்ம போன டைம் வந்தப்போ காய் பறித்தோம். இப்போ அது பூரா நெத்தாயிருச்சு. மாங்காய் தான் அங்கே ஒன்றா கிடக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் கொலைகளுக்கு இல்லற பாருங்கள் கிடக்கா. இப்படி அங்கே ஒன்றா மாங்காய்கள் தான் கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கீரை நம்ம போன இடவே மூக்கரட்டை கீரைலாம் பறிச்சிட்டு போனோம். இந்த காலில் ஒடிச்சிருச்சு. பச்சை போர்வை விரிச்ச மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே அழகா இருக்கா. ரம்யமாக சூப்பராக இருக்குது. ஆனால் நமக்கு தான் வந்து இருக்கிறதுக்கு டைம் இல்லை. இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்தோடனே ஓடுற மாதிரியே வர்ற மாதிரி இருக்குது. இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு அப்பா அவ்வளோ சந்தோஷம். எவ்வளவு மன பாரங்கள் இருந்தால் கூட அப்படியே எல்லா பாரமும் அந்த குருவிகள் பூச்சி இதெல்லாம் கிளி இதெல்லாம் கத்துறது இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நிமிஷம் மறந்துடுவோம். இயற்கையை ரசித்தா சரி, இயற்கையை ரசிக்கிறவங்க நிறைய நல்ல கவிஞர்கள் நிறையா இருக்காங்கல்ல. இங்கே பாருங்கள், நம்மளோட செல்லக்குட்டி 2 எப்படி தாவி குதித்து ஓடுறான்னு பாருங்கள். இவங்களை பார்க்கத்தே இப்போ நம்ம வந்தோம். ஓகேவா, நம்ம சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்மளோட இயற்கையை ரசிக்கலாம், மாங்காய் பறித்து சாப்பிட்லாம் ஜாலியாக. அதுவும் இந்த மாலை நேரத்தில் அப்படியே இந்த என்ன சொல்கிறது மைல்டான அந்த சூரிய ஒளியில் தோட்டத்தில் இருக்கிறது அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிக்கும் கிராமம். என்ன செய்கிறது, நம்ம பொழப்புக்கு போய் டவுனில் கிடக்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைங்க படிப்புனால இங்கே வந்து இருக்கவும் முடியாமல் இப்படியே வந்துட்டு ஓடுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் 2 நாள் கூட இருக்க முடியலை. ஆனால் ஆசையாக இருக்குது, இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. வந்துட்டு ஓடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேருக்கு அப்படி தான் இருக்கும். தோட்டம் தரவு எல்லாம் இருக்கும் கிராமத்தில். பூரா வேலைகளுக்காகவும் படிப்புக்காகவும் போய் டவுனில் கச்சன்னு
மாசு பூரா வண்டி புகைகள் எல்லா நச நசன்னு எல்லோரும் இதையே தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.